இந்த காலத்து பிள்ளைகளுடைய கணவர்கள்லாம் வந்து கால் அமுத்தி விடுறது, இடுப்பு பிடிச்சு விடுறது இதெல்லாம் பண்றாங்க. உங்களுக்கு வலிக்கு அப்படின்னு சொன்னப்போ உங்க கணவர் அதெல்லாம் பண்ணிருக்காப்லையா? இல்ல சார், எங்க கணவர் அதெல்லாம் செய்ய மாட்டாரு. கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கிறேன். என்ன சொல்லுவாப்ல? நீ பார்த்து ஏன் வேலை செய்யுமா, வேலை செய்தா சரியா போயிடும், ஏன் அதெல்லாம் வந்து காலம் போகணும் கையாம போகணும், அதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டார். ஆனால் எங்கள் வீட்டுக்காரையும் நான் வேலையும் வாங்க மாட்டேன். உங்களுக்கு ஆசை இருந்திருக்கா? இப்போ நம்ம கை கால்லாம் வலிக்குது, ஒரு நாள் வந்து சுடுதண்ணி வச்சு ஒத்தனை கொடுத்தா நல்லா இருக்கும், ஒரு நாள் கால் பிடிச்சா அவருக்கு தான் நான் செய்வேன். உங்களுக்கு ஆசை இருந்திருக்கா? எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் அவர் செய்ய மாட்டாரு. நான் அவருக்கு செய்வேன். இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் கேட்குறாங்கல்ல, என் பேத்தி என் பேரனை உண்டுலன்னு ஆக்கிடுவா, காலை அமுக்குடுறா, கையை அமுக்குடுறா, அப்போதான்டா எனக்கு தூக்கம் வரும், என் வயிற்றுல இருக்கிறது கத்துதுரா, எனக்கு இது வாங்கி கொடுறா அதை வாங்கி கொடுறா, தொல்லை பண்ணிடுவா அந்த குழந்தைய. உங்களுக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணுது? கோவமா வரும். கோவமா வருது? ஆமா. ஏமா அந்த புள்ளைய அப்படி வேலை வாங்குற, அது யார் பத்த புள்ளையோ அந்த புள்ளைய அப்படி காலை அமுக்க சொல்றியே. அது ஒண்ணு சார். அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ நான் வந்து வயிறு வந்து ஓப்பன்ல வச்சு பார்த்துட்டே இருப்பேன், நான் அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டே இருப்பேன். அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வயிற்றுக்கு முத்தம் கொடுக்கும்போது அவங்களுக்கு வெக்கம் வரும், அவங்க வெக்கப்பட்டு குனிவாங்க. அவர் முத்தம் கொடுப்பாரு, முத்தம் கொடுத்தா அது விளாடும், அது நல்லா ரொம்ப டச் பண்ணும். சந்தோஷமா தானே இருக்கு? சந்தோஷம் தான் ஒரு பக்கம், சந்தோஷம் தான் ஒரு பக்கம், கோவம் இருக்கும்.